ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிடிஜி கேமரா. நான் உங்க அதை விடுங்க, அந்த கதை முடிந்த கதை. ஸோ ஹாய் ஹலோ பீட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெறும் பிடிஜி. நான் உங்க பிடிஜி. ஆக்சுவலி பிடிஜி கேமர் சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த சேனலில் எத்தனை வீடியோ, எத்தனை லைவ் ஸ்ட்ரீம், எத்தனை கேம் பிளே, எத்தனை ஸ்டோரிஸ், ஒரு நாள் ஜனவரி 21, 2025 அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேனோஸ் திடீர்னு ஸ்னாப்பை போட்டு உலகத்தில் பாதி பேரை மறைச்ச மாதிரி என் சேனலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு மறைஞ்சே போயிடுச்சு. இங்கதான் என் சேனல் இருந்துச்சு, இப்போ எங்கே போச்சுன்னு தெரியலைங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம சேனலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இழந்தது என்னோட ஒரு கிட்னியவே இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ சேனல் போயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு ஓரமாக உட்காந்து அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான் இப்போ இருக்கிற இந்த சேனல். ஆரம்பிச்சிடலாமா? சரி, சேனல் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ சேனலுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை. அந்த என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஓரமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தப்ப ஒன்று தோணுச்சு. இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கையை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் பேர். இப்படி உருவானது தான் இந்த வெறும் பிடிஜி அப்படின்ற பேர். இதுதான் வெறும் பிடிஜியோட சரித்திரம். தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஆக்சுவலி அந்த பேர் வச்சதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை. இந்த பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாகரசம் கம்மியாக இருந்துச்சு. ஆக்சுவலி பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அப்படியே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம சேனல் பேர் வெறும் பிடிஜி. காலையில் 6 மணி இருக்கும். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் நடக்கலை. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டோட 0th ரிவ்யூ. நாங்கள் எல்லோரும் போயிட்டு எங்கள் ப்ராஜெக்ட் பேர் கோபால், அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு வந்தோம். அப்பையும் எதுவும் நடக்கலை. அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் மல்லாக்கப்படுத்தி விட்டதை பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு போர் அடிச்சதுன்னு சொல்லி யூடியூப் எடுத்து ஓப்பன் பண்ணா கூகுள்காரன் வந்து முன்னாடி நின்னான். அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்க மொபைல்ல உங்க அக்கௌண்ட் இருக்கு, அது உங்களோடது தானான்னு நாங்க நம்பணும், அதுக்கு உங்களோட பாஸ்வேர்டை கொடுங்க அப்படின்னு கூகுள்காரன் கேட்கறான். என் மொபைல்ல இருக்கிற அக்கௌண்ட் என்னோடதுன்னு ப்ரூவ் பண்ண நான் ஏன் என் பாஸ்வேர்டை கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு, சரி நார்மல் செக்யூரிட்டி செக்காக இருக்கும்னு போய் என் மொபைலில் இருக்கிறது என் அக்கௌண்ட் தான், அதனால என் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போகலாம்னு என் மொபைலில் என் அக்கௌண்ட்டை போட்டு என் பாஸ்வேர்டை போட்டேன். அதுக்கு கூகுள்காரன் என்ன சொல்கிறான், நீங்கள் உங்கள் மொபைலில் உங்கள் அக்கௌண்ட்டை போட்டு உங்கள் பாஸ்வேர்டை போட்டுங்க, ஆனால் அந்த பாஸ்வேர்டு உங்களோடது இல்லை, உங்கள் பாஸ்வேர்டை மாற்றி 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ரெக்கவரி மெயிலில் போய் என்னோடய மெயிலை செக் பண்ணால், உங்களோட ரெக்கவரி மெயிலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்திருக்கு. சரி ஓகே, உங்கள் பாஸ்வேர்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு ஒரு மெயில் வந்திருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சது என்ன அப்படின்னா, இது வெறும் செக்யூரிட்டி செக் இல்லை, இது சரி இப்போ வரைக்கும் புரிஞ்சது என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்கௌண்ட்டு ஹேக் ஆயிடுச்சு. ஓகே, அதனால் நான் கூகுள் சப்போர்ட்டுக்கிட்ட போயிட்டு என்னோடய அக்கௌண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிட்டான், இதை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்ல, அவன் ஒரு லிங்கை கொடுக்க, நான் லிங்கை கிளிக் பண்ணால் என் மொபைலில் என் அக்கௌண்ட்டை போடு, என் பாஸ்வேர்டை போடுன்னு அவன். ஐயோ, மீண்டுமா சரி விடுங்க, நார்மலாகவே பேசுவோம். நான் அந்த ரெக்கவரி ஷிஃப்ட்டில் போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என் மெயில் ஐடி, எந்த அக்கௌண்ட் ஹேக் ஆச்சோ அதை மெயில் ஐடி போட சொன்னால், ஸோ அந்த மெயில் ஐடி போட்டேன். அப்புறமா லாஸ்ட் ரிமெம்பர், அந்த அக்கௌண்ட்டுக்காக நீங்கள் கடைசியாக போட்ட பாஸ்வேர்டு எது ஞாபகம் இருக்கோ அதை போடுங்க அப்படின்னா அதையும் போட்டேன். மாசான ஒரு ட்விஸ்ட்டு, அந்த அக்கௌண்ட்டில் 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் இருக்குது. சரி, நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாசு அக்கௌண்ட் நமக்கெல்லாம் கிடச்சிருக்கு. கேஸுக்காரங்களே நாங்கள் தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்கள் தான்டா. அப்புறம் என்ன, அத்தன்டிகேட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம், கோடை எடுத்து காப்பி பண்ணுறோம், அக்கௌண்ட்டை நம்ம கையில் கொண்டு வரோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அத்தன்டிகேட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணலான்னு போகிறேன். அப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, என் அக்கௌண்ட்டுக்கு நான் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் போடவே இல்லை. அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவரி ஸ்டெப்ஸுமே வந்து வேலை செய்யலை. இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கூகுளில் நம்புறதா இல்லை, இதை விட்டால் வேறு வழி என்ன அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை நான் அப்படியே கொண்டு போய் ChatGPTயில் கேட்க, அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் கூகுள் சப்போர்ட்டில் போய் கான்டாக்ட் பண்ணுறதை விட ஏதாச்சும் சோஷியல் மீடியா அதில் போய் நீங்கள் போஸ்ட் போட்டு அதில் அவங்கள டேக் பண்ணுங்கள், ரிப்ளை ஃபாஸ்ட்டாக வரும்னு அவன் சொன்னான்.
சரின்னு நானும் ட்விட்டரில் போய் என் அக்கௌண்ட்லேருந்து நான் பண்ண ட்ரான்சாக்ஷனு, நெட்ஃப்ளிக்ஸ் ஈஸி பண்ணது, ஏர்டெல் ஃபைபர் போட்டது, அண்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் சேனல் இது தான், இதில் என் ஃபேஸ் கேமரோட லைவ் பண்ணியிருக்கேன், நேரில் வேணால் வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபையும் அட்டாச் பண்ணி ஒரு போஸ்ட்டை வந்து நான் போட்டேன். அதில் யூடியூப் இந்தியா, கூகுள் இந்தியா இப்படின்னு எல்லாரையும் நான் டேகும் பண்ணேன். ஆக்சுவலி ரிப்ளையும் வந்தது. அந்த ரிப்ளை அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் ரிப்ளை வந்திருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து என்ன ரிப்ளை அப்படின்னா, நீங்கள் உங்ககிட்ட இப்போ கரண்ட்டாக இந்த மெயில் ஐடி ஆக்சஸில் இருக்கோ அந்த மெயில் ஐடி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருந்தது. இதாங்க என் மெயில் அப்படின்னு நானும் மெசேஜ் அனுப்பினேன். சரி ஓகே, இந்த மெயிலை லாகின் பண்ணி நான் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் அந்த ரெக்கவரி ஸ்டெப்பை எடுங்க அப்படின்னு அவன் சொன்னான். சாரி, யூடியூப் சொன்னாங்க. நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா முன்னாடி ரெக்கவரி நடந்துச்சு தெரியுமா நண்பர்களே? ஐயோ, மீண்டுமா? அதே மாதிரி தான் திரும்பவும் நடந்தது. நான் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் நாட் சீம்ஸ் டு பி யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வருது அப்படின்னு நான் யூடியூப் கிட்ட சொல்ல, யூடியூப்காரன் எங்களுக்கு கொடுத்த மெயில் ஐடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கவரி ஸ்டெப்பை எடுத்தீங்களா, அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்த மெயில் ஐடியிலேயே போய் அந்த ரெக்கவரி ஸ்டெப்பை மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடியில் தாங்க போட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் வேணா கூட அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டையும் அட்டாச் பண்ணி மெசேஜில் அனுப்புனேன். கடைசியில் இவனும் என்னை சீன்லேயே விட்டுட்டு போயிட்டான். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இந்த மொத்த ஸ்டோரியும் கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னா இதை கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. டிவி சரியா தெரியலங்க. கிட்ட போய் உட்காந்து பாருங்கம்மா. கிட்ட போய் உட்காந்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக பேசிட்டேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே சேனலோட லாஸ்ன்றது ரொம்ப பெரிய லாஸ் தான். அதில் எத்தனை மெமரிஸ், எத்தனை கிரிஞ்சு, நான் முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போது எப்படி இருக்கேன், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு சேனல் தான். சாரி, எனக்குன்னு இருந்தது ஒரு சேனல் தான். 4 வருஷன்றது சும்மா இல்லைல்ல. ஆக்சுவலி அந்த சேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து மீட் பண்ணேன். அட் த எண்ட் ஆஃப் த டே சொல்லணும் அப்படின்னா சேனல் இல்லை அப்படின்னா அவங்கள நான் மீட் பண்ணியிருப்பேனான்னு கூட தெரியாது. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எதாவது பேசணும்னு தோணுச்சுனாலோ இல்லை லைக் என்ன சொல்கிறது, அந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு லாக்டவுன் மெமரிஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ கூட அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த டைமில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். ஸோ கடைசியாக இருக்க ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா சேனலை வந்து டெர்மினேட் பண்ணாத அளவுக்கு அவங்க பார்த்துக்கணும். இப்போ கூட நான் அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய வீடியோஸ்லாம் நான் சேனலில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி இதான் கைஸ் நடந்துச்சு. சேனலில் நிறைய மெமரிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்ச எனக்கு உங்கள் சேனலே ஒரு மெமரியாக மாறும் அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு. இதிலேருந்து ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரியை நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்படி தான் வேறு எவனோ வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷனை போட்டு அவன் வச்சுக்குவான். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? ஸோ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை பீட்ஸ்.